ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் மினி சிக்கன் சவர்மா பாக்கெட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது செய்கிறதுக்கு அவனெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்ல ஈஸியாகவே இதை செஞ்சிடலும். இது நல்ல சாஃப்டாகவுமே வந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்றைக்கு தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஷவர்மா பாக்கெட் செய்ய எப்படி நீட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதில் 1 டீஸ்பூன் ஈட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிறதுக்கு இதை கவர் பண்ணிட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு வைக்கிறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் சால்ட், 4 கப் கோதுமை ஆட் பண்ணுறேன். இது சரியாக 500 கிராம் இருக்கும். இதை கொஞ்சம் லைட்டாக நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1 கப் வாட்டரை மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்ல சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுக்கிறேன். இதில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக நீட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நல்லா எல்லா பக்கமும் பாடுறதுக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே வைக்கிறேன். இது நல்லா டபுள் சைஸுக்கு பொங்கி வரட்டும். இங்கால இப்போ கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சிக்கனை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது 350 கிராம் இருக்கும். இப்போ இதையும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விடுறேன். சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி இது லைட்டாக ஆயிலோட கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி வர கொலைக்கு இதில் மசாலா ஆட் பண்ணுறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும், 1 டீஸ்பூன் சீரக பவுடரும், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சில்லி பவுடர் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மசாலாவெல்லாம் இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும். லைட்டாக இந்த மசாலா ஒயில்ற பொரிஞ்சுன்னு வர கொலைக்கு கோவா நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிட்டு வெங்காயமுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டைமில் வந்து கறிக்கொச்சுக்காய் இருந்தால் கறிக்கொச்சுக்கும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட்டாக வரும். அப்படி இல்லாட்டி கறிக்கொச்சுக்காய் பதில் பெல் பெப்பர் ஆட் பண்ணினாலுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது மிச்சம் வதங்கணும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக இந்த கோவாட பச்சை வாசம் போய் வதங்கினாலே போதும். இது லைட்டாக வதங்கின வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட கறி இப்போ ரெடி ஆகிட்டுது. எங்கால இந்த டோவுமே நல்லா டபுள் சைஸுக்கு வந்துக்குது. இப்போ இதை நாளாக கட் பண்ணி எடுக்கிறேன். மாவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயுமே மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை நாளாக கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு இதை கட் பண்ணி எடுக்காமக்கி இந்த ஃபுல் டோவையுமே ஒரே ட்ரிப்பில் நீங்கள் தட்டி எடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். நான் வந்து இது வீடியோவில் காட்டுறதுக்காக வேண்டி எனக்கு ஃபுல் டோவையுமே ஒரே அடியாக கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்காக வேண்டி இது இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி தட்டி எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்றால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நான் ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுக்கிறேன். எல்லாத்தையுமே இதே மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்தேன். எனக்கு சரியாக 25 ரொட்டி வந்தது. இதை அப்படியே தவாவில் போட்டு சுட்டு எடுக்கிறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா பரட்டி விட்டு சுட்டுடுங்க. நீங்கள் ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரொட்டியை மிச்ச நேரம் நீங்கள் சுட்டெடுத்தாலும் இந்த ரொட்டி நல்லா உரமாகின மாதிரி இருக்கும். பார்த்து கவனமாக சுட்டெடுத்துக்கோங்க. இதை மிச்ச நேரம் சுடாமைக்கு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் 2 பக்கமும் பரட்டி விட்டு சுட்டெடுத்தாலே இது குயிக்காக வெந்துடும். இந்த மாதிரி ஒரு க்ளோத்துலுக்கு தான் நான் சுட்டு வச்சுருந்த ரொட்டியெல்லாம் போட்டு வச்சேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த க்ளோத்தால் மூடி வைக்க கொலைக்கு இந்த ரொட்டி மிச்ச நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகிக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த க்ளோத்தால் மூடி வைக்க கொலைக்கு இந்த ரொட்டி மிச்ச நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகிக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த க்ளோத்தால் மூடி வைக்க கொலைக்கு இந்த ரொட்டி மிச்ச நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகிக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த க்ளோத்தால் மூடி வைக்க கொலைக்கு இந்த ரொட்டி மிச்ச நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகிக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த க்ளோத்தால் மூடி வைக்க கொலைக்கு இந்த ரொட்டி மிச்ச நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகிக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த க்ளோத்தால் மூடி வைக்க கொலைக்கு இந்த ரொட்டி மிச்ச நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகிக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த க்ளோத்தால் மூடி வைக்க கொலைக்கு இந்த ரொட்டி மிச்ச நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகிக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த க்ளோத்தால் மூடி வைக்க கொலைக்கு இந்த ரொட்டி மிச்ச நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகிக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த க்ளோத்தால் மூடி வைக்க கொலைக்கு இந்த ரொட்டி மிச்ச நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகிக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த க்ளோத்தால் மூடி வைக்க கொலைக்கு இந்த ரொட்டி மிச்ச நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகிக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த க்ளோத்தால் மூடி வைக்க கொலைக்கு இந்த ரொட்டி மிச்ச நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகிக்கும். இந்த மாதிரி
இதில் 4 டேபிள் ஸ்பூன் மயோனஸும் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சோஸும் எட் பண்ணுறேன். லாஸ்ட்டுக்கு வந்து ஸ்வீட் சில்லி சோஸ் தான் எட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஸ்வீட் சில்லி சோஸ் இருந்துச்சுன்னா எட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி மயோனஸும் டொமேட்டோ சோஸும் மட்டும் எட் பண்ணினாலுமே நல்ல டேஸ்ட்டாக தண்ணிக்கும். ரொட்டியை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுக்கிறேன். இதில் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சோஸை ஃபஸ்ட்டு எட் பண்ணுறேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி சலாட் இலையை வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா இந்த சலாட் இலையோட கூட வெங்காயம், தக்காளி, மற்ற வந்து கியூக்கம்பர் இதெல்லாமே நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சுட்டு கறியை வைக்கணும். அப்படி வச்சாலும் இது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி இதுக்கு மேலே சலாட் இலையும் சிக்கன் கறியும் மட்டும் நான் வச்சுருந்தேன். அப்போவுமே இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட மினி பாக்கெட் ஷவர்மா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து என்னை கமெண்ட்டு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.